ஏன் இன்று உலகம் அமைதியாக இதை பார்த்து கொண்டு இருக்கிறது என்ற கேள்வியும் எழுகிறது. பாகிஸ்தானை ஆப்கனுக்கு எதிராக தூண்டிவிடும் ட்ரம்ப் ஏன் இதை கேட்கவில்லை? ஏன் இது குறித்து பாகிஸ்தானுக்கு எதிராக பொருளாதார தடை கொண்டு வரவில்லை? காசாவுக்கு எதிராக கொதித்தவர் ஏன் பலுசிஸ்தான் மக்களுக்காக கொதிக்கவில்லை? மறுபக்கம் பாகிஸ்தான் பஞ்சாபில் தினமும் கலவரம். பாகிஸ்தான் ராணுவத்தின் வரம்பை மீறிய செயல்பாடுகளால் மக்கள் ஆத்திரமடைந்துள்ளனர். மனிதாபிமானம் செத்துவிட்டதா என்ற கேள்வியும் எழுகிறது. இந்த நிலையில் பலுசிஸ்தான் விடுதலை விரும்பிகள் சட்டத்தை தங்களது கையில் எடுத்து செயல்பட்டு வருகின்றனர். பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக போரிட்டு வருகின்றனர். கலத் பகுதியில் சென்று கொண்டிருந்த பாகிஸ்தான் இராணுவ வாகனத்தின் மீது பலூச் விடுதலை விரும்பிகள் நடத்திய தாக்குதலில் 7 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர். பலுசிஸ்தான் என்பது வெறும் ஒரு பகுதி மட்டும் இல்லை. பஸ்தூன் மக்களின் கலாச்சாரம் நிறைந்தது. அவர்களுக்கு என்று ஒரு மொழி இருக்கிறது. கனிம வளங்கள் நிறைந்த மண். இதைத்தான் பாகிஸ்தான் அபகரிக்க பார்க்கிறது. ஆனால் பலுசிஸ்தான் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்களுக்கு வேண்டியதெல்லாம் தனி நாடு என்று போரிட்டு வருகின்றனர். இந்த கனிம வளங்களை சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தான் பங்கு போட்டு விற்று வருகிறது. இதைத்தான் பலுசிஸ்தான் மக்கள் எதிர்க்கின்றனர். ஹைபர் பத்துன்வா தற்போது தேரிக்கி தலிபான்களின் கையில் இருக்கிறது.